சார் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ண சில நிமிடங்கள்லயே அந்த பதிவு வந்து நீக்கி இருக்காரு. அதுக்கான காரணமா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் மாநில அரசு பதிவு செய்தவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள், நீக்கியதும் அவர்தான். இந்த 2 கேள்விக்கும் அவரிடம் தான் பதில் கேட்க வேண்டும். உங்களுடைய அரசியல் பார்வையில் அவர் சொன்ன கருத்து என்னுடைய அரசியல் பார்வையில் யார் கேள்வி கேட்டார்களோ திரும்பவும் அதனை வாபஸ் பெற்றுக்கொண்டு பதில் சொன்னார்களோ அவர்களிடம் தான் அதை கேட்க வேண்டும். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்து எடப்பாடிக்கு அழைப்பு விட்டுருக்காரு, உங்களுக்கு அழைப்பு விட்டா நீங்க போவீங்களா? இல்ல அவர் வந்து பொதுவாக அழைப்பு விட்டுருக்காரு. திருமாவளவன் அவர்கள், மாண்புமிகு திருமாவளவன் அவர்கள் பொதுவான அழைப்பு விட்டிருக்கிறார். எங்களுடைய நிலைப்பாடு தலைமைகள் நிர்வாகிகள் கூடி முடிவு செய்யும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதில் பூர்வாங்க நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கும் பொழுது இதற்கு விடை கிடைக்கும். எங்களிடம் மாநாட்டிற்கான அழைப்பு பெரிய சர்ச்சையா இருக்கு. ஒரு சார்பை கூப்பிட்டு ஒரு சார்பை கூப்பிடல. உங்களுக்கு மட்டும்தான் அந்த மது ஒழிப்பு என்ன இருக்கா? எங்களுக்குலாம் இல்லையா? இதுல ஜாதியும் மதமும் எங்கெங்க வந்துச்சு மாநாட்டுக்குன்னு கேட்கறாங்க பிற தலைவர்கள். மற்ற தலைவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் என்னிடம் பதில் கேட்பது சரியாக வராது. என்னை பொறுத்தவரை மது தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலை. மாநாட்டு அழைப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவர்கிட்ட தான் கேட்கணும். வேற கேள்வி. முதல்வரின் அந்நிய முதலீடு பற்றி என்ன? ஏற்கனவே அதை பற்றி நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அந்த முதலீடு ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தால், தொழிற்சாலை தொடங்கினால் உள்ளபடி நான் வரவேற்பேன் என்பதை தெரிவித்துக்கிறேன். வரவேற்பேன். பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. எப்போ ஒன்றி நீங்க போறீங்க? ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. வருகிற 2026 மீண்டும் அண்ணன் தம்பியா ரெட்டை குலை துப்பாக்கியா நீங்களும் எடப்பாடியும் சேர்ந்து பிரிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் மாண்புமிகு அவருடைய சக்திகள் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் இருக்கிறது இன்றைய நிலையில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தம்பி பெரிய தம்பி அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் ஒரு விளக்கம் அளிச்சிட்டாரு. இருந்தாலும் மூத்தோர் இளையோர் வந்திருக்கிறாரு, மூத்தோர் வரணும்ன்றது உங்க விருப்பம் இல்லையா? போட்டுமே எப்படியாவது எங்களுக்கு குடும்பத்தில் சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அது நடக்காது.